ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நாங்கள் ரீசெண்டாக போன துபாய் ட்ரிப்போட ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது எனக்கும் புஜுக்கும் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அப்படிங்கிறதுனால ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தோம். பெங்களூர்லேருந்து ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். எங்கள் ஃப்ளைட் கனெக்டிங் ஃப்ளைட். ஸோ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம போர்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுனால காலையில் 9 மணி ஃப்ளைட்டுக்கு கொஞ்சம் 5 மணிக்கெல்லாம் நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஓமன் ஏர்வேஸில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். பெங்களூர்லேருந்து மஸ்கட், மஸ்கட்லேருந்து துபாய் இந்த மாதிரி கனெக்டிங் ஃப்ளைட் தான் புக் பண்ணியிருந்தோம். கனெக்டிங் ஃப்ளைட் எப்போவுமே கொஞ்சம் கம்பேரிட்டிவாக சீப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதான் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணனால டூ அண்ட் ஃப்ரோ 29,000க்கு புக் பண்ணோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணியிருந்தா டைரக்ட் ஃப்ளைட்டே நீங்கள் இதே ப்ரைஸ்க்கு நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் பிளான் பண்ணுறீங்கன்னா இதை கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. நாங்கள் ஸ்பெஷல் மீல்ஸ் புக் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களோட ஃபுட்டு வந்து கம்பேரிட்டிவாக ரொம்பவே பெட்டர் சாய்ஸாக ஃபீல் ஆச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கும்போது. ஸோ எப்போவுமே நீங்கள் ஸ்பெஷல் மீல்ஸ் இந்த மாதிரி ஃப்ளைட்டில் புக் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். மஸ்கட் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் அங்கே வெயிட்டிங். அதுக்கப்புறம் தான் துபாய் ஃப்ளைட் ஏறினோம். அங்கேருந்து துபாய் வரப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஏர்போர்ட் டாக்ஸிலேயே நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் அட்ரஸ் சொல்லி அங்கே ரீச் ஆகி செக்இன் பண்ணிட்டோம். செக்இன் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஜஸ்ட்டு பக்கத்தில் இருந்த ஏரியாஸ் எல்லாம் சுற்றி பார்த்தோம், எங்கெல்லாம் ஃபுட்டு நல்லா இருக்குன்னு. நாங்கள் தங்கியிருந்தது பர்துபாய் ஏரியாவில் இருக்க ராயல் ஆஸ்காட் ஹோட்டலில். இந்த ஹோட்டலுக்கு நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. ப்ளஸ் பர்துபாய் ஏரியாவில் ஓரளவுக்கு உங்களுக்கு சீப்பரான ஹோட்டல் ஆப்ஷன்ஸ் நிறையவே கிடைக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனோட அவைலபிளாக இருந்தது. சரின்னு நாங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாளைக்கு 2000 கேட்டிருந்தாங்க. பட் ஓகே, நல்ல ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் அது வந்து அவ்வளோ நல்ல வேல்யூபிள் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக்கச்சக்கமான சாய்ஸஸ் வெஜிடேரியன்லேயும் சரி, நான் வெஜிடேரியன்லேயும் சரி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ராயல் ஆஸ்காட் ஹோட்டல் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே பக்கத்தில் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறையவே இருக்கும். ஏன்னா இது தமிழ் ஏரியானே சொல்லலாம். இங்கே வந்து நீங்கள் இறங்குனீங்கன்னா எல்லாருமே தமிழ் பேசுவாங்க. உங்களுக்கே டவுட்டாக இருக்கும், நம்ம துபாயில் தான் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த ஹோட்டலில் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்தியன்ஸ் இருக்கிற மாதிரி ஹோட்டல் தான். இட்லி, தோசை, சாம்பார், சப்பாத்தி, பன்னீர் குருமா இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்பவும் சாப்பிட்றது இல்லாமல் மற்ற ஐட்டம்ஸை சூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நிறைய அரேபியன் டெலிகசிஸும் இருக்குது நான்வெஜ்ஜில் எஸ்பெஷலி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் புக் பண்ணது ரொம்ப நல்ல சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன். அதுக்கப்புறம் நாங்கள் ட்ராவலிங்காக ஒவ்வொரு சைட் சீயிங் பிளேசஸ்க்கு போகிறதுக்காக நாங்கள் சூஸ் பண்ணது வந்து மெட்ரோவில் தான். இங்கே இருக்கிற மெட்ரோ வெல் கனெக்டடாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா அட்ராக்ஷன்ஸையும் கவர் பண்ணியிருக்கு. ஸோ துபாய் டாக்ஸி வந்து நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் ஹையர் எண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் தங்கி இந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே மெட்ரோ இருந்தது. ஸோ அதனால் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் மெட்ரோ ரீச் ஆகிடலாம். அங்கேருந்து நாங்கள் துபாய் மால் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம். துபாய் மாலுக்கு பக்கத்துலேயே பர்ஜ் கலிஃபாவும் இருக்குது, த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பில்டிங். ஸோ இங்கே வந்து ஒரு வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் டைமில் அந்த புர்ஜ் கலிஃபா வியூ பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் துபாய் மாலில் அண்டர் வாட்டர் அக்வாரியம் அண்ட் ஜூ புக் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட் அட்ராக்ஷனாக. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் இப்போ போயிருந்தோம். ஏன்னா புஜ்ஜுக்கு இந்த மாதிரி ஜூ அனிமல்ஸ், அக்வாட்டிக் அனிமல்ஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. கண்டிப்பாக கிட்ஸுக்காக இந்த ஏரியாவுக்கு நீங்கள் நிச்சயமாக வரணும். இங்கே இருக்கிற அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல இப்போ இந்த மாதிரி அண்டர் வாட்டர் ஜூ இருக்குது. பட் இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு. துபாய் மால் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மால் இன் த வேர்ல்ட். இதில் நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே டயர்ட் ஆகிடும். ஈவினிங் ஒரு 3 மணி அந்த மாதிரி வாக்கில் நாங்கள் புர்ஜ் கலிஃபா கிட்ட வந்துட்டு அதை சுற்றி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய ஃபோட்டோ செஷன்ஸ் எல்லாம் எடுத்தோம், விதவிதமாக எடுத்தோம். அதை எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணால் இந்த ஒரு vlog பத்தாது. ஈவினிங் 6 மணிக்கு மேலே இந்த ஃபவுண்டன் ஷோ ஆரம்பிக்கும். நாங்கள் ரம்ஸான் டைம் அப்படிங்கிறதுனால ஒரு 7:30 மணிக்கு அவங்க எல்லாம் ஃபாஸ்டிங்கை முடிச்சுட்டு அப்புறம் தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் டெசர்ட் சஃபாரி புக் பண்ணியிருந்தோம். டெசர்ட் சஃபாரிக்கு மத்தியானம் 2 மணிக்கே வந்து பிக்கப் வந்துடும். நம்ம தங்கியிருக்க ஹோட்டலுக்கே வந்து கார் அனுப்பிச்சு பிக்கப் பண்ணிப்பாங்க. இது எல்லாமே நாங்கள் க்ளூக் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் தான் புக் பண்ணோம். ஸோ இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன்.
துபாய் சுற்றணும் அப்படின்னா நால் கார்ட் அண்ட் க்ளூ கேப் இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ காலையில் கொஞ்சம் டைம் இருந்ததுன்னு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் தங்கியிருக்க பர்துபாய் ஏரியாவிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அல்சீஃப், ஓல்டு துபாய், ஸ்பைஸ் சவுக் இந்த ஏரியாஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதை பார்க்க போயிருந்தோம். நிஜமாலுமே நாங்கள் இதுக்காக ரொம்ப கம்மியாக டைம் அலாட் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு இருந்தது. அங்கே இருக்க ஒரு எல்லோ ஹியூஸ் வந்து மறக்கவே முடியாது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. அவ்வளோ ஒரு சூப்பரான வைப்ஸில் இருந்தது ஓல்டு துபாய். இது பழங்காலத்தில் துபாயில் என்னென்ன இருந்தது, என்னென்ன பில்டிங்ஸ் இருந்தது அதை வந்து அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் 2 மணிக்கு வண்டி வந்துடும் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் அதை பார்த்துட்டு அவசர அவசரமாக வந்து சங்கீதா ஹோட்டல் இருக்குது, ஸோ அங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். கரெக்டாக 2:30 மணிக்கு பிக்கப்புக்கு வந்துட்டாங்க. இங்கேருந்து டெசர்ட்க்கு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் மோர் தென் 1.5 மணி நேரம் ஆகும். நாங்கள் போட்டிருந்த பிக்கப்புக்கு கூட இன்னொரு ஃபேமிலி வருவாங்கன்னு போட்டிருந்தது. தனியாக போகிறோம் அப்படின்னா இன்னுமே காஸ்ட் ஜாஸ்தியாகும். சரி ட்ராவலிங் டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு ஃபேமிலியோட தான் சேர்த்து போட்டிருந்தோம். அவங்க கூட தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்பவே அது இன்னுமே அவங்க கூட பேசி நாங்கள் இன்னும் நிறையா வேறு எங்கெங்கே பார்க்கலாம், எது எது பெட்டராக இருக்குது அந்த மாதிரி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த டெசர்ட் சஃபாரியை பொறுத்தவரையிலும் நமக்கு அமைகிற டிரைவரு அப்புறம் அவங்களோட பேட்ச்சு, ஸோ 2-3 கார் சேர்ந்து தான் கிளம்புவாங்க. ஏன்னா நம்ம காரில் போகிறத விட பக்கத்தில் இருக்க கார் போகிறத பார்க்கும்போது தான் நமக்கு வந்து நாம் இவ்வளோ கஷ்டமாக இந்த இடத்த கிராஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு தோணும். ஆக்சுவலி காரில் வந்து உட்காரவே முடியல. லேண்ட் க்ரூசரில் தான் வந்து எங்களை கூப்பிட்டு போனாங்க. ஸோ இங்கே துபாயில் வந்து இந்த மாதிரி ஒன்லி லக்ஸரி காசை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இங்கே இருக்க காருக்கெல்லாம் டேக்ஸ் இல்லை. ப்ளஸ் 1 லிட்டர் தண்ணி பாட்டிலோட விலை இங்கே இருக்க 1 லிட்டர் பெட்ரோலோட விலையை விடவே ஜாஸ்தி. ஸோ தண்ணி தான் இங்கே வந்து காஸ்ட்லி, பார்த்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். டெசர்ட் சஃபாரி பேக்கேஜில் இந்த மாதிரி ஹென்னாவும் ஒரு பேக்கேஜ் வந்திருந்தது. ஸோ ஃப்ரீ ஹென்னா ஃபார் ஆல் த லேடிஸு, கிட்ஸு அவங்களுக்கெல்லாம். அப்புறம் ரூஃபி டான்ஸ் இருந்தது, ஃபயர் ஒர்க் ஷோ இருந்தது, அது கூடவே இன்னொரு லைட் டான்ஸும் இருந்தது. பெல்லி டான்ஸை தான் நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணோம். ஏன்னா ரம்ஸான் டைம் அப்படிங்கிறதுனால அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க சூஃபி டான்ஸுக்கு. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் டெசர்ட் சஃபாரியை. அதை வேணும்னா நீ உள்ள வச்சு ஷூட் பண்ணலாம். எங்களோட 4th டே இன் துபாய் எப்பவும் போல் ஒரு சூப்பர் குட் பிரேக்ஃபாஸ்ட்டோட ஆரம்பிச்சுது. அடுத்தது நாங்கள் போன இடம் ஸ்கை வியூ, ஸ்கை வாக், ஸ்கை அப்சர்வேட்ரி இந்த மாதிரி நிறைய பேரில் சொல்கிறாங்க. இது 52nd ஃப்ளோரில் இருக்குது. இதுவும் துபாய் மால் கிட்டேயே தான் இருக்குது. நாங்கள் துபாய் மால் போன அன்றைக்கே இந்த அட்ராக்ஷனையும் முடிச்சிருந்தோம்னா எங்களுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு லெஷராக நாங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ துபாய் மால் கிட்டே இருக்கிற அட்ராக்ஷனில் இதுவும் ஒன்று. இதோட 52nd ஃப்ளோரில் ஸ்கை வாக்குன்னு வச்சுருக்காங்க. அங்கே ஃபுல்லாக கிளாஸ் டோர்ஸ், கிளாஸ் ஃப்ளோரிங் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வாக் பண்ணும்போது நமக்கு அந்த 52 ஃப்ளோர் கீழே இருக்கிற இதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இங்கே நிறைய பேர் இதை என்ஜாய் பண்ணாங்க. இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். துபாயோட அத்தனை பில்டிங்ஸோட வியூவையும் நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். எஸ்பெஷலி பூஜ் கலிஃபாவோட வியூவையும் நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம். அதோட லைட் ஷோஸ் இது எல்லாமே நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ ஸ்கை வாக்கை நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் மிராக்கிள் கார்டன். இந்த மிராக்கிள் கார்டன் வந்து நிஜமாகவே ஒரு அதிசயமான ஒரு இடம் தான். பட் நம்ம இந்தியாவில் இருக்க ஊட்டி ஃப்ளவர் கார்டன், இந்த மாதிரி ரோஸ் கார்டன் இதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது இங்கேயும் ஃப்ளவர்ஸ் தானே இருக்குது அப்படின்னு தோணலாம். பட் டெசர்ட்டில் டெய்லியும் ஒரு லட்சக்கணக்கான பூக்கள் பூக்கிறது, இங்கே வந்தாலே ஒரு சில் ஃபீலிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். தேவன் தூங்கும் பள்ளி அறையா மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா? நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே, உன் பேரை சொன்னால் போதும் நின்று வழிவிடும் காதல் நதியே. மிராக்கிள் கார்டன் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து குளோபல் வில்லேஜ் கிளம்பிட்டோம். குளோபல் வில்லேஜுக்கு மெட்ரோ நாங்கள் தங்கியிருக்க பர்துபாயிலேருந்து டைரெக்டாக இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக பஸ் இருந்தது. பர்துபாயிலே அல் குபைபா பஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை குளோபல் வில்லேஜ்க்கே டைரெக்டாக போகிற பஸ்ஸஸ் இருக்குது. இதுக்கும் நம்ம நால் கார்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து நாங்கள் 7 மணிக்கு பஸ்ஸில் கிளம்பினோம்.
ஏன்னா ரம்ஜான் டைமுங்கிறதுனால 7 மணிக்கு தான் குளோபல் வில்லேஜ் ஓப்பன் பண்ணாங்க. அண்ட் நிறைய ஸ்டண்ட் ஷோ, ஃபயர் ஷோ இதெல்லாம் நாங்கள் அங்கே இருக்கிறத மிஸ் பண்ணோம். ஸோ ரம்ஜான் டைமில் நீங்கள் வரீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க. ஸோ 7 மணிக்கு மேலே இங்கே இருக்க அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இதை பார்க்க முடியுமா அப்படின்னு ரொம்பவே டவுட்டு தான். ஏன்னா எங்களோட கடைசி பஸ்ஸு டைரெக்டாக பர்துபாய்க்கு 11:30க்குன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அது வரையிலும் நாங்கள் என்ன பார்க்க முடிஞ்சுதோ அவ்வளோதான் நாங்கள் பார்த்தோம். இன்னொரு தடவை வரலாமா அப்படின்னு கூட யோசித்தோம். சரி, ஒரு வேளை எல்லா அட்ராக்ஷனையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் கண்டிப்பாக துபாய் உங்களுக்கு அதுக்கு சான்ஸே கொடுக்காது. வேறு புது புது அட்ராக்ஷன்ஸ் நிறையாவே இருக்கும். இங்கே குளோபல் வில்லேஜ்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் ஃபுட்டும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு ஷாப்பிங் ஃப்ரீக்குன்னா இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஃபுட்டியா நீங்கள் அப்படின்னா அதுக்கும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. குழந்தைங்க சொல்லவே வேண்டாம், இங்கே வந்தால் க்ரேஸி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு இல்லாத ரைட்ஸே இல்லை. அத்தனை விதமான கேம் ஆப்ஷன்ஸு, அப்புறம் இந்த ஹரர் ஹவுஸ் எல்லாம் இங்கே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் சைனீஸ் ஹோட்டல் அங்கே அதுக்கு பக்கத்தில் உட்காந்து மோமோஸ் சாப்பிட்டோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மோமோஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசி பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு அவசரமாக நாங்கள் வெளில கிளம்பிட்டோம். டே 5 நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது பாம் ஜுபைரா ஐலாண்டு வியூ தான் பார்க்க போயிருந்தோம். ஏன்னா லார்ஜஸ்ட் மேன்மேட் ஐலாண்ட், அதை எப்படி எல்லாம் அதை வந்து டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய தடவை டிவிலெலாம் பார்த்துருப்போம். இது பாசிபிளான ஒரு ஸ்ட்ரக்சரா அப்படிங்கிறதுக்காகவே இதை நிறைய பேர் பார்க்க வர்றாங்க. இது வந்து துபாயிலேருந்து தனியாக கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மெட்ரோலேருந்து போயிட்டு ஒரு இடத்த ரீச் ஆகிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் நம்ம ட்ராம் பிடிச்சி போகணும். ட்ராம்லேருந்து மறுபடியும் ஏறி மோனோ ரயில் ஏறி போகணும். நாங்கள் எல்லாமே கூகுளில் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போனோம். ஸோ அதில் போட்டு பார்த்தாலே இதுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது கிளியராக போட்டிருப்பாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் பாம் ஜுமைரா கிளம்பிட்டோம். பாம் ஜுமைரா வந்து ஒரு தனி ஐலாண்ட். அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் காஸ்ட்லியாக நீங்கள் துபாயை வந்து தங்கி அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம் ஜுமைரா தான் பெஸ்ட் இடம். இங்கேயும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கேயும் வந்து தங்கி இதை சுற்றி பார்க்கலாம். இங்கே இருக்கிற ஒரு கிளைமேட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா கடற்கரைக்குள்ளே நம்ம இருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே ஒரு ஐலாண்டு, அதுக்குள்ளே எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ் அப்படி இருந்தது. காலையில் ஒரு ஸ்பீட் போட் ரைடு வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் அங்கேருந்து. அதனால் அந்த ஸ்பீட் போட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். பூஜு, என்ன இந்த போட் இவ்வளோ ஸ்லோவாக போகுது, ஸ்பீட் போட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக இருந்தான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் போட்டு ஸ்பீட் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் பேசுகிறாங்க. நிறைய பேர் இங்கே இருக்க ஒர்க்கிங் பீப்புள் எல்லாமே. ஸோ எல்லோரும் நம்மளை பார்த்தோன்னா இந்தியன்ஸாக எங்கேருந்து வரீங்க அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே கேட்குறாங்க. இந்த ஐலாண்டை பற்றி சொல்லணுன்னா அதோட வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த துபாய் கிங்கோட லேண்டிலேருந்து நம்ம ஊரில் இருக்க ஷாருக் கான், சல்மான் கான் இவங்க எல்லாத்துக்கும் இங்கே ப்ரைவேட்டாக ஒரு ஐலாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு லெவலான ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே இருக்கிறதெல்லாம். டே 6 இன்னைக்கு நைட்டு 9 எங்களுக்கு ரிட்டன் ஃப்ளைட் இருக்குது. ஸோ காலையில் தான் கொஞ்சம் ஷாப்பிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம். ஏன்னா துபாய்க்கு இந்தியன்ஸ் வராங்க அப்படின்னாலே இந்த இடத்துக்கு வராமல் வரமாட்டாங்க. அந்த இடம் தான் கோல்டு சவுக். அங்கே போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு குண்டுமணி அளவு தங்கமாவது வாங்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியன்ஸுன்னு சொல்ல முடியாது, இந்தியன் லேடிஸ்ன்னு வேணால் வச்சுக்கலாம், ஒரு ஆசைன்னு சொல்லலாம். ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தேன். இங்கே வந்துட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது இங்கே இருக்க டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஏன் நம்ம இங்கே தங்கம் வாங்கணும் அப்படின்னா, நம்ம ஊர் ரேட்டை விட ஒரு பவுனுக்கு இங்கே 5000 to 6000 ரூபா நமக்கு கம்மியாகுது. ப்ளஸ் இங்கே செய்கூலி இருக்குது, ஆனால் சேதாரம் கிடையாது. செய்கூலியும் நம்ம வந்து அடித்து பேரம் பேசி தான் வாங்கணும். ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து வெளியூர் டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கே இருக்கிற டிசைன்ஸ்க்கு நம்ம அந்தளவுக்கு கூலி கொடுக்கறது ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஊருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு ரொம்பவே நாளாகும். அப்படியே வந்தாலும் நமக்கு எக்கச்சக்கமான செய்கூலி போடுவாங்க. இங்கே செய்கூலி இல்லாமையும் நிறைய நகைகள் கிடைக்குது. நீங்கள் இப்போ வாங்கிட்டு போய் அங்கே சேல் பண்ணணும் அப்படின்னு இஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி வாங்கலாம்.
லேடீஸ் மேக்ஸிமம் 5 பவுன் வரையிலும், ஜென்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் 2.5 பவுன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். இந்த அமௌண்ட்டு கவர்மெண்ட் அலௌடு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த நகைக்கு நமக்கு டேக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஸோ ஏர்போர்ட்டில் வந்துட்டு நீங்கள் ரிமைனிங் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். டேக்ஸுன்னு இங்கே போடுற அமௌண்ட்டை நம்ம ஏர்போர்ட்டில் வந்தால் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, நீங்கள் டூரிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா. நான் இங்கே இருக்க மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் தான் ஒரு டைமண்ட் பிரேஸ்லெட் வாங்கினேன். டைமண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பெல்ஜியம் டைமண்ட்ஸ் பியூர் டைமண்ட்ஸாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற அன்கட் டைமண்ட்ஸை விட பெட்டர் குவாலிட்டியாக இங்கே கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் இங்கேருந்து டைரெக்டாக ஹோட்டல் ரூம் போயிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஏர்போர்ட்டில் தான் எங்களோட டின்னர் எல்லாமே. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க.